தற்போதைய ஒரு அண்மை செய்தி, நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்வது நியாயமானதாக இருக்காது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்வது நியாயமானதாக இருக்காது என்று மத்திய அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு குரல்கள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தற்போது தாக்கல் செய்திருக்கிறது. அதில் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த நீட் வழக்கு வரும் திங்கட்கிழமை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஜூலை 8ஆம் தேதி என்றால் இந்த வழக்குகள் நீட் தேர்வில் குளறுபடிகள் இருந்ததாக தொடர்ந்து பல்வேறு மனுக்களானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான மனுக்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது கோடை விடுமுறையில் இருக்கின்றது. இருந்தாலும் கோடைக்கால அமர்வுகளானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த அமர்வுகளானது ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டது இது தொடர்பான மனுக்களை. இருப்பினும் இடைக்காலமாக அந்த நீட் தேர்வுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றமானது மறுத்துவிட்டது. அதே போல கலந்தாய்வுக்கும் தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இருந்தாலும் இந்த அனைத்து மனுக்களும் தற்பொழுது கோடைக்கால விடுமுறைக்கு பின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கமான விசாரணை நாளை திங்கட்கிழமை தொடங்க இருக்கின்றது. அன்றைய தினம் இந்த வழக்குகள் அனைத்தும் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்திருக்கின்றது. வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்ற சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. அதில் மத்திய அரசை பொறுத்தவரை என்ன கூறுகிறார், நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக அந்த நீட் தேர்வு அனைத்தையுமே ரத்து செய்தால் அது நியாயமாக இருக்காது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அந்த பிரமாண பத்திரத்தில் கூறியிருக்கின்றது. தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்வது என்பது தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த தேர்வினை எழுதினார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த தேர்வையை ரத்து செய்வது என்பது அதுபோன்று தேர்வு எழுதிய மாணவர்களை லட்சக்கணக்கான மாணவர்களை கண்டிப்பாக ஒரு பாதிப்புக்குள்ளாகும், அவர்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் வினாத்தாள் கசிந்ததாகவும் ஏமாற்றம் செய்யப்பட்டது, அதுபோல ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. எனவே சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. மத்திய அரசை பொறுத்தவரையில் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளையும் நடத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இனிமேல் நடத்தும் என்று மத்திய அரசு அந்த பிரமாண பத்திரத்தில் கூறியிருக்கின்றார்கள். அதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய அந்த நீட் தேர்வை ரத்து செய்வது என்பது ஏராளமான அந்த லட்சக்கணக்கான மாணவர்களை கண்டிப்பாக பாதிக்கும். எனவே அதுபோன்று அந்த தேர்வினை ரத்து செய்ய கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தற்பொழுது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதே போல ஏற்கனவே நாம் பார்த்தோம், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்களும் சார்பிலும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் சார்பிலும் இதே போன்று மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்வுக்காக 3-4 வருடங்கள் நாங்கள் பயிற்சி மேற்கொண்டு மிகுந்த நம்பிக்கையோடு இந்த தேர்வினை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக தேர்வை ரத்து செய்தால் அது கண்டிப்பாக எங்களுடைய மனநிலையை பெரிய அளவில் பாதிக்கும். எனவே அதுபோன்று லட்சக்கணக்கான மாணவர்கள் இதுபோன்று மிகவும் நேர்மையாக இந்த தேர்வினை எழுதியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த தேர்வினை எழுதியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுதேர்வு நடத்துவது என்பது, இந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்துவது என்பது அது உளவியல் ரீதியாக கண்டிப்பாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்கும். எனவே அவ்வாறு மறுதேர்வு நடத்தக்கூடாது என்று மாணவர்கள் தரப்பிலும் ஏற்கனவே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். எனவே இரு தரப்பும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு சாரார் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதுபோன்று மறுதேர்வு நடத்துவது பெரிய அளவில் உளவியல் ரீதியாக மன ரீதியாக மாணவர்களை நல்ல முறையில் தேர்வு எழுதிய மிகுந்த ஆர்வத்துடன் தேர்வு எழுதிய எதிர்பார்ப்புடன் தேர்வு எழுதிய மாணவர்களை பாதிப்புக்குள்ளாக்கும் என்று தேர்வு எழுதிய மாணவர்கள் ஒரு தரப்பினரும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள், மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். மத்திய அரசும் இதுபோன்று தேர்வினை ரத்து செய்தால் மாணவர்களை பாதிக்கும் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது.
இது போன்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கானது ஜூலை 8ஆம் தேதி, அதாவது ஒரு திங்கட்கிழமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. விடுமுறை கால உச்சநீதிமன்றத்துக்கு கோடைக்கால விடுமுறை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அமர்வில் தான் நீட் தேர்வு தொடர்பான வழக்கு வந்தது. ஆனால் அப்பொழுது தலைமை நீதிபதி இதே கருத்து தான் தெரிவித்தார். லட்சக்கணக்கான மாணவர்கள் நாடு முழுவதும் எழுதிய தேர்வினை ஒரே நேரத்தில் திடீரென ரத்து செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்று அவர் அப்போது கூறியிருந்தார். அதற்கு பின்பாக பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அமர்வில் இந்த வழக்கானது வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கின்றது. சிகந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டர்.